அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோகோ லூசர் ஏஜென்ட் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சந்தினா உங்களால் முடியுது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோட் எல்லாமே இன்னும் தரமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ இந்த கதையை புரியும். சரிங்க, நம்ம கதை கூட போகலாமா? இந்த எபிசோட்ல ட்ரைனிங் முடிச்ச கையோட நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சோர்வடைஞ்சிருக்காங்க. நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியுமாப்பா, அவங்க நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, நான் விட மாட்டேன், நான் அவங்களுக்கு எதிர்த்தே ஆவேன், எதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகனவா அந்த போக யோகனும் இங்கே நான் போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எச்சிக்காவோ வந்து கிளம்புறான். சுக்கபவன் ஒரு பக்கம் அடிப்பட்ட நிலைமையில அப்படியே கீழே விட நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு, எங்க பாரு எல்லாருமே பயந்துருக்காங்க, ஈவன் நீயும் நானுமே கூட, ஏன்னா அவங்களோட பவர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த அளவுக்கு நம்மள சேதர விட்டுருக்காங்க. இருந்தாலும் பேட்டில் பொறுத்த வரைக்கும் நீ பிரமாதமா சண்டை போட்டடா, அதெல்லாம் எப்படி கூட சொல்ல முடியும். நாளைக்கு நம்ம காத்துட்டு இருப்போம், கண்டிப்பா நமக்கான நேரம் வந்துச்சு, நம்ம ஈஸியா போட்டவங்களை அடிக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த ரேஞ்சர்கள் நான் சும்மா விட மாட்டேன், அவ எங்களுக்கு இப்படி பண்ணலாமா, அவ உண்மையிலே ஒரு மாஸ்டர் தான். ஏஜென்ட் என்னடா பண்ற, வா இந்த இடத்த விட்டு போவோம், ரான்மோரோ வாடா போயிட்டு ஸ்ட்ராட்டஜி மீட்டியை போடுவோம். ஓகேடா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்ப. என்ன ஒன்னாவே இருக்கானுங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு ஹீரோவும் கேட்க, உனக்கு தெரியாதாடா இவனுங்க தான் ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் ஒன்னா இருக்கானுங்க. அப்புறம் பிங்க நீ என்னப்பா, எனக்கு தெரிஞ்சு இன்னமும் ட்ரைனிங் வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், லம்புல காடியில ரொம்ப அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. அடுத்தது நான் என்ன பண்றது சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த சைட்ல இருக்க ஒரு வழியில பார்த்தா இவ்வளவு போயிட்டு இருக்கா டஸ்டர் எக்ஸும். இவன் இங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கவே, என்னடாச்சு உனக்கு பிகி, ஒண்ணுல இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு வந்து இருங்க. அந்த டைம் ஷியானோ சாக்குறாமா சொல்றா ஷியான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எது வந்தாலும் இங்கே சொல்றா, இல்லடா தனியா பேசணும். சரி அப்ப இங்கே வெயிட் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை. அதுக்கப்புறம் அவனும் வந்து போக இப்ப பார்த்தவங்க பக்கம் பழுப்பு போட்டு தட்டிட்டு இருக்கா, இன்னமும் தெரியலன்னு. அப்ப திடீர்னு பார்த்தாலும் வீரவும் பைத்தியக்காரி இங்க எதுக்கடி வந்த, உன்னோட வேலை என்னங்க போய் வெயிட் பண்ணி சொல்லிட்டு திரும்பி ரூம் கூட்டு போயிடான். இப்பெல்லாம் பண்ணாத ரெடி வெளியே போய் எதனா பிளான் பண்ணி அடியலான்னு பார்த்தா நீ எப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவு பணம். இப்ப அந்த பழுப்பு தட்டிட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தா தண்ணியும் மேல இருந்து கீழே சொட்ட விழுந்துட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தங்க அதுல வர பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்தது வந்து ஷியான் கிட்ட போக, என்னடா விஷயம் எதை பேசணும்னு. சாக்குறமா நீ எதுக்கு ரேஞ்சர்ல ஜாயின் பண்ண, எதுக்கு நீ இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கறேன், ஆல்வேஸ் எல்லாத்தையுமே நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துருக்கேன், மாஞ்சு இதில் பிரமாதமா சண்டை போறேன், எக்ஸாம் நடக்கும்போதே பார்த்தா அது எல்லாமே உண்மையில நீ தான் அது எக்ஸாம்ல நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும்டா, அதுதான் என்னோட ஆசை. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து கட்டுமா ரெண்டாவது நாளோட ஃபைனல் எக்ஸாம்ல கம்ப்ளீட் ஆகுது, பயங்கரமா முடிஞ்சது. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல பார்த்தா டோக்கி கிட்ட போல நம்ம ஷியோனை போட்டு அடிக்கலான்னு பார்க்க, எக்ஸாம் தான் முடிச்சிருச்சுல எதுக்கு இந்த மாதிரி பண்ற, என்ன டீம் ஒர்க் பண்ணலாம் பாக்குறீங்களா. சாக்குறமா பின்னாடி பாரு அந்த கீ இருக்கடா, கீ எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா யோசியோ இந்த இடத்துக்கு வந்துடா, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோவும் ரெட்டு கிட்ட அந்த கீ இருக்கு. அதுக்கப்புறம் டைம் முடிச்ச பிறகு அவங்களும் அந்த கிளம்ப, கண்டிப்பா அந்த கீ எங்களுக்கு தேவை, எக்ஸாம்ல எங்களை அடுத்த கட்டமா அதுதான் கொண்டு போக போகுது, ஸ்குவாடன்ல இருக்கிற ஒவ்வொரு டீமேட்டுக்கும் அகேன்ஸ்டா இதுக்கப்புறம் அந்த கீதை வேலை செய்ய போகுது, கண்டிப்பா நாங்க 2 பேரும் பாஸ் ஆக முடியுமான்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோவுடைய ரூமுக்கு அந்த லேப்டாப் ரெடி பண்ணாலும் இப்ப லேப்டாப் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு சாகரமா எங்க அடடா என்ன இது பேட்ச் ஒர்க்கும் பண்ண முடியல, ஓட்டு போட்டுக்கிறான். அவனை திறந்து பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது பார்த்துட்டு இவங்க என்ன பண்றான்னு சொல்லி ஷாக்ல அவளும் பார்த்துட்டு அட்டக் பண்ண பாக்க டக்குன்னு பார்த்தா அவளுடைய கையை வெட்டி விட்டுறான் ஈஸியா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சாகரமா ரூம்ல நீ இருப்பேன், இருந்தாலும் கவலைப்படாது, நான் ஒன்னும் உன்னை கொல்ல மாட்டேன். என்ன சொல்ற, ஆமா நான் உன்னை கொல்ல போறது இல்ல, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல பாதுகாப்பா அனுப்புறேன், ஏன்னா இந்த இடத்துல நான் ஒன்னு ஃபைட் பண்றதுக்காகலாம் ரேஞ்சர்ன்ற ஒரு வேலைக்கு நான் சேரல, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அவ்வளவுதான், நீ அண்டர் கிரவுண்ட் மூலியமா இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பா போயில கவலைப்படாத, ஏன்னா கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நான் போற வரைக்கும் என்ன கொல்ல மாட்டேன், அது போல நானும் உன்னை கொல்ல மாட்டேன் கவலைப்படாத. அதுக்கப்புறம் ஒரு லைட் காமிக்க ஹீரோ விஷயம் கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறான். அதாவது இந்த மாதிரி என்னுடைய அப்பா அம்மா வந்து கடவுளை வழிபட்டு இருக்கும் போது ஒரு காட் மாஸ்டரும் வந்து அவங்களை அட்டாக் பண்ணி அந்த டைம்ல எங்களோட லைஃபை ப்ளூ ரேஞ்சர் காப்பாத்தினால அப்புறம் தான் நான் ஒரு ரேஞ்சரா மாறணுன்றேன். அதுக்கப்புறம் அவனுடைய கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். நானும் அதே தான், என்ன பொறுத்த வரைக்கும் நான் பழி வாங்கணும், அதுக்காக தான் இந்த வந்தேன். அது என்னன்னா இந்த இடத்துல ரெட் கீப்பர் இருக்கான்ல, அவனுக்கு அசிஸ்டன்ட் என்னுடைய அண்ணன் இருந்தான், அவன் இருந்தப்போ என்னுடைய அண்ணனை ஒரு வார்ட் லெவல் மாஸ்டர் வந்து திரும்ப கொன்னுடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த இடத்துல சேர்ந்து அதுங்களை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா என்ன நடந்தது நமக்கு தெரியும், இவனுடைய அண்ணன் தான் நம்ம ரெட் கீப்பர் வந்து ஒரு தடவை ஓவரா பேசுறதுக்காக போட்டு அப்படியே கொண்டுட்டான் எல்லாரும் முன்னாடியும். இந்த ஒரு காட்ல தான் இப்ப வந்திருப்பான். ஆனா ஹீரோவும் டேய் காட் லெவல் மாஸ்டர்ஸ் எல்லாமே செத்து போய் கிட்டத்தட்ட 13 வருஷம் கிட்ட ஆகுதுடா, நீ என்னடா பேசிட்டு இருக்க, இப்பெல்லாம் ஒன்று வரது வாய்ப்பு இல்ல. இல்லடா எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே இன்னமும் இருக்குடா, அதுல ஒண்ணுதான் என்னுடைய அண்ணனை கொன்னது, கண்டிப்பா அதுங்களை நான் இந்த இடத்துல கொல்லாம விட மாட்டேன். நான் நிறைய சண்டே ஷோ நடக்கும், அந்த ஷோவை பார்ப்பேன், அதுல பாஸ் லெவல் மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வருது, டேய் அதெல்லாம் சும்மா கட்டுக்குதுடா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இன்னமும் வருது, என்ன சொல்றான் காட் லெவல் மாஸ்டர்ஸ் பாஸ் எல்லாமே இறந்து போய் ரொம்ப காலங்கள் ஆகுது, என்ன இவன் பேசுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இப்ப ஹீரோக்கு நடக்கிற விஷயம் ஒருத்துமே சுத்தமா புரியாது, ஏன்னா அவனுக்கு இறந்து போயிட்டானுங்க. பட் ரியல் லைஃப்ல இப்போ நம்ம டஸ்டர் எக்ஸ் கிட்ட பேசியிருந்த அந்த ஆளை வந்து ஒருத்தவங்க வந்து கொல்ல இவ்வளவு யாரோட பக்கம் பார்த்தா அந்த காட் பாஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதர் வந்து அடுத்த நிமிஷம் இவ்வளவு பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டு லார்ட் நீங்களா, என்ன நான் வந்து ஆச்சரியப்பட்டு கன்ஃபியூஷனா இருக்கா, நீ எதிர்பார்க்கல நான் இன்னமும் உயிரோட இருப்பேன், அப்படியா இல்ல நீங்க வந்தது பெரிய சந்தோஷம் எனக்கு, அதனால நீங்க இதுக்கப்புறம் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நான் உங்களுக்காக சேவை செய்ய தயாரா இருக்கேன். அப்படியா சரி கண்டிப்பா கவலைப்படாத, இப்போ உனக்காக இந்த இறந்து போன இந்த பையன் வந்து கண்டிப்பா எவனுக்கு தான் போவான், இன்னமும் நிறைய பேர் இந்த இடத்துல தூக்கி வானதுக்கு அனுப்புவோம், இந்த வேர்ல்டுல இன்னமும் வார ஆரம்பிக்கவே இல்ல, இந்த பிளானட் மொத்தம் நம்ம டேக் ஓவர் பண்ணாதான் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் 21 ரூமுக்கு வந்துட்டு தனியா ஒரு பிளான போடுறான், அடுத்த கட்டமே என்ன பண்றதுன்றது பிளான போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனும் சிரிக்க சொல்லி கேட்க அவ பார்த்தா அந்த இடத்துல இல்ல, இப்போ அவனோட பாடி மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு அந்த பையனோட. இப்ப 2வது நாளோட ஃபைனல் எக்ஸாம் காமிக்கிறாங்க. ஹீரோவா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பானுங்க, இவனுக்கு என்னடா தனியா ஒரு குரூப் மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறானுங்க. இச்சிகாவை வந்து யோகனோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்க,
இருக்க ஹீரோ இதை பார்த்துட்டு என்னடா அங்க நடந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா கொகுமா என்னடா ஆச்சு, ஆல்ரெடி தோத்து போயிட்டு விரக்தியில இருக்கியா, கவலைப்படாதவா முயற்சி பண்ணும் சொல்லி அவனு கேட்க அவன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அந்த பார்த்தா அந்த ப்ளூ ரேஞ்சர் வந்துட்டு இவனை பயமுத்த ஆஹா மாத்திரு என்னடா நாளா மாத்திர கிடையாதா விருப்ப தெரியா என்னங்க எதுவுமே அட்டாக் பண்ணல, எனக்கு இவங்களை மட்டும் தான் அடிக்கணும், வேற யாரையும் ஆயப்பத்தணும் எனக்கு ஆசையே கிடையாது. அப்படியா நீங்க நல்லவங்க தான். இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டா, இப்ப இருக்கிற டீம் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு எதிராக கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது உனக்கு நல்லதுதான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது உனக்கு நல்லது. சீனு உன் ஃப்ரெண்டு தானே, அவங்க சேர்ந்து நீ போராட மாட்டியா, பாஸ் ஆளால ஒன்னா சேர்ந்து தான் சொல்லியிருக்கான், என்ன பிளான் பண்ண போறான்றது தெரியல. ஃப்ரெண்டு தான் அதுல நீங்க எப்படி சொல்லி சரி இந்த இடத்துல நான் போய் அவங்களை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றேன். போ பிரச்சனை இல்ல, என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலுமே ஒரு கட்டத்துல இப்போ உனக்கு எதிராக மாறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கனால உஷாராயிரு. எங்கட மேல போற மேலாம் எவனும் கிடையாதுடா, கீழே தான் உனக்கான ஆளுங்க இருக்கான்னு சொல்ல. அப்படிதான் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது இப்ப இவனுக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து இவனை தடுக்கலாம் பார்க்க, ஆனா ஒரு பேச்சு கூட கேட்காம அவனை போய் அட்டாக் பண்ண. ஒரு கட்டத்துல பார்த்தா இன்னும் நிறைய பேர் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணி அந்த கீ வந்து அவங்க கிட்ட இருந்து எடுத்துறாங்க. இப்ப அவங்க எல்லாருமே ஒரு டீமா செயல்பட ஆரம்பிக்க இதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சியில இருக்க, இங்க என்னதான் நடக்குது விஷயம், நம்ம எல்லாரும் ஒன்னா தான் செயல்படணும், இப்படி என்ன பண்ணிட்டேன் சாக்ராமா உனக்கு தெரியாதுடா, இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஒரு டீம் தான், இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் தோத்தோக்கோங்க, நாங்க இந்த ஃபைனல் எக்ஸாம்ல ஜெயிச்சு இந்த இடத்த விட்டு போக போறோம், நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போறீங்க, நான் இந்த ரேஞ்சரான வந்த காரணம் இதுதான்டா. ஏய் அப்படின்னா நீ ஒரு ரேஞ்சர் கிடையாது, இன்னும் ஏமாத்தி விளையாண்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பண்ணுவேன். அப்ப டோக்கிட்டாவும் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 5 பேர் டீமா இருக்கல, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னுடைய சாவியை வேற எடுத்துட்டாங்க, டைமிங் கூட எடுத்ததுனால அவங்க தான் இதுல வின்னு. இந்த மாதிரி செயல்படுற ஒவ்வொருத்தரும் தான் வருங்காலத்தில் மிகப்பெரிய டிராகன் கீப்பர்ஸா வர போறாங்க. ஃப்ரண்ட் லைட்ல நிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு தனித்துவமான ஸ்கில்ஸ்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஹீரோ போய் யோசிக்கிறான், அது ப்ளூ ரேஞ்சர் சொன்னதை சாக்ராமா கொஞ்சம் ஜாகிரதையா நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் மிச்ச பேர் எல்லாத்துக்குமே ஹீரோவும் போயிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான், அவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்திட்டாங்க, அப்ப நம்ம மன்னிக்க கூடாது, என்ன பண்றது எடுத்துக்கட்டுமா, அவனுங்களை நான் முடிச்சு வைக்கிறேன், நம்மளே டீம் பண்ண மாட்டானுங்களே, நம்மளே இப்போ டீம் பண்ணி அவங்களை எதிர்க்கலாம்ல, ஏன்னா மிச்சம் இருக்கிற இன்னமும் கீகளை நம்ம எடுத்துட்டு நமக்கு அட்வான்டேஜா மாறிடும், நல்ல விஷயம் தான். அப்ப நான் சண்டை போட இன்னும் ஆள் தேவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கோகுமா கிட்ட வரானுங்க, கோகுமா வாடா சண்டை போடலாம் ஒன்னா சேர்ந்து கீ எடுக்க எங்களுக்கு உதவி பண்ணுன்னு கேட்க, இல்ல ஒரு அர்த்தமும் கிடையாது, நான் சண்டை போறதுக்குலாம் வர மாட்டேன். ஹீரோவும் வந்து கேட்டுட்டு இருக்கிறது பார்த்துட்டு அவனு கடுப்புல என்ன சும்மா தொலை போனதை தனியா விடுறா, நல்லா வரலன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிக்க ஹீரோவும் கடுப்புல என்ன சொன்ன, நான் எதுக்காக சொன்னா என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இப்ப அவங்க கூட டீம் பண்ணிட்டான், நான் ஒண்ணுக்கு உதவாதன்னு சொல்லிட்டு என்ன கைட்டி விட்டுட்டான், அதனாலதான் ரொம்ப காண்ட்ல இருக்கேன். அப்புறம் அவனுடைய சுயரூபத்தை ஹீரோவை காமிக்கிறதுனால அவன் பயந்துடுறான், என்னடா இங்க நடக்குது, உண்மையிலே நீதான் அதை பத்திலாம் கண்டுக்காத, உனக்கு ஜெயிச்சான அவ்வளவுதானே, நான் உதவி பண்றேன். அதுக்கப்புறம் சாக்குறமா அதர் டீமர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நிறைய எடுத்துட்டாங்க 4th பேட்டில், என்ன சொல்றீங்க, அப்போ 3rd and 4th பேட்டில் சேர்ந்த எந்தெந்த மான்ஸ்டர்ஸ்ல இருப்பாங்க அந்த ஆளுங்க, ஒன்னு பிங்க் இன்னொன்னு கிரீன், ஹீரோவும் அப்ப கடைசியா yellow தான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம yellow அசிஸ்டன்ட் கிட்ட தான் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, என்னப்பா 3 பேர் தானா, 4ஆவதா ஒருத்தருக்கா வருவான் போறேன்னு சொல்லிட்டு கெத்தா அவனை வந்து சண்டை போட என்னதான் முயற்சி பண்ணாலுமே இவங்களால தடுக்க முடியல, அவங்களோட ஷீல்ட்ஸை வச்சு ஈஸியா அவங்க தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவனால முடிஞ்சளுக்கு ஒகுமாவும் அவனால முடிஞ்சளுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறான் தண்ணி, பட் ஒரு கட்டத்துல பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகுதுனால இப்ப டேரக்டா மூஞ்சில குத்துறதுக்காக போறாங்க. எல்லாரும் கிட்ட போக அவ ஒவ்வொருத்தரையும் அடிச்சுட்டு எங்க என்னமோ சரியில்லை, அவன் எதுக்கு அப்படி இருக்கான் அப்படின்னு யாமக்கா கிட்ட போயிட்டு, என்னடா எஸ்டர்டே உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துருக்க போல, அவ என்ன இந்த இடத்துல அவங்க எல்லாரையும் ஏமாத்த சொல்லிட்டாளா, தனக்கு சாதகமா வேலை செய்ய சொல்லிட்டாளா, எப்படி நீ இந்த மாதிரி பண்ணலாம் அவனுடைய டீம்மேட்ஸ்க்கு சொல்லிட்டு இவனு மிரட்டி அடிக்கலான்னு பார்க்கும்போது டக்குனு ஹீரோ போய் இவனை வந்து அடிக்க, ஆனா அவ கை வச்சு தடுத்துறான். அவ ஒன்னும் பேட் கையெல்லாம் கிடையாது, அவ எங்களுக்கு சாதகமாக வேலை செய்வான், அவ எங்களுடைய டீம்மேட், அவன் மேல கை வைக்க தான் சொல்ல சாக்கிரமா வேணாண்டா, அவ்வளவு ஆயுதத்தை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது சரிப்பா நான் இந்த கீயை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அசல்ல கொடுக்க, என்னதே கீயை கொடுக்குறீங்களா எதுக்காகன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும், எனக்கு ஆவலா இருக்கு, கண்டிப்பா நீங்க எல்லாம் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த சாக்கிரமா தான் உங்களை கொண்டு போவோம், எனக்கு தெரிஞ்சு நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு இந்த உலகத்தையே டாமினேஷன் பண்ணணும், ஏன்னா அவன் மாதிரி பார்த்துட்டு இருக்க கண்டுபிடிச்சா நம்பால தான் பண்றது, சரி உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ்வளவு கிளம்பும் போது அப்படியே நம்ம ஹீரோ மேல ரொமான்ஸ் லெவலில் இருக்கான், லிட்டில் ஃபைட்டர் கண்டிப்பா நீ தான் இதுல ஜெயிக்கணும், முயற்சி பண்ணி எப்படியாச்சும் மேல வந்துரு, உனக்காக காத்துட்டு இருப்பேன். உண்மையில இந்த எல்ல வந்து ரொம்ப அன்பான போல சூப்பரா சண்டை போட்டாங்களே, ஆமாமா என்ன இது என்னமோ முடியல போலி, அப்பனா வெள்ளு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்குமா, ஆமாமா கண்டிப்பா நாளைக்கு ரியல் பேட்டில் காத்துட்டு இருக்குது, நீ சொல்ற சரிதான்டா, இந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம மாத்தணும் நமக்கு சாதகமா, சரி அந்த சாவியை எங்க கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலிக்காவும் வந்து அந்த சாவியை நம்ம ஏமாட்டா கிட்ட இருந்து வாங்கிட்டு போறான். ஹீரோ கடுப்புல அவளை திருப்பி அடிக்கலாம்னு பார்க்க டக்குனு வந்து தடுக்க, பார்மலாக்கு என்ன பேசணுமோ அதுபடி எனக்கு சாவி கிடைச்சதுனால இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது, ஒழுங்கா தோல்வி ஒருத்தவங்க போயிடுங்க சொல்லணும், அடுத்த விஷயமே பெல்லும் அடிக்க இவங்க அவ்வளவுதான் தோத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பாஸ் மான்ஸ்டரும் அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தையும் அழிச்சுன்னு வருது, எப்படி இந்த இடத்துல எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, பெருசா இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேன், இன்னமும் நிறைய பேர் அழிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களும் அந்த இடத்துல கிளம்ப, இருந்தாலுமே இவன் பண்ற வேலை எல்லாம் அவனோட பக்கம் நம்ம எக்ஸுக்கு ரொம்பவும் பிடிக்காம போகுது, அவனுக்கு வெளியே போன அடுத்த நிமிஷமே பார்த்தா இப்ப ப்ளூ ரேஞ்சரோட அசிஸ்டன்ட் இவ்வளவு இந்த இடத்துல பார்த்து ஷாக்கா இருக்கேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம கூட இருக்க பெல் நாள் வச்சுக்கோங்க, அப்போ நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த எபிசோட பிரமாதமா இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு போடுங்க. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.